தினமலர் ஆன்மீகம் நேயர்களே, நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள், இந்த பராபர வருடம், அதாவது தமிழில் பார்த்திங்கன்னா அருடேற்ற ஆண்டு. இந்த அருடேற்றம் ஆண்டு பார்த்திங்கன்னா என்னென்ன நிகழ்வுது பூமியில் பொதுவாக பார்த்திங்கன்னா உலகில் பல மாறுதல்கள் நடக்கப்போகுது, மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இந்த வருடம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாளில் சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14ஆம் தேதி குறிப்பாக ரிஷப லக்னத்தில் வருகின்றன. நம்ம இந்தியாவுக்கே லக்னம் ரிஷபம் தாங்க. அந்த லக்னத்தில் பிறக்கின்ற காலகட்டத்தில் நமக்கு செல்வ கடாட்சம், மகிழ்ச்சி, மழை சம்பந்தப்பட்டது அனைத்தும் நமக்கு சிறப்பாக இருக்க போகுது. இதில் ஒவ்வொரு ராசிக்கும் நமக்கு நடக்க போகிற தன்மையும் உண்டு. ஏன் நம்ம இதை பார்க்கணும்? இந்த வருடம் வந்தவொடனே 2 முக்கிய நிகழ்வுகள் நடக்க போகுது. குரு பயிற்சி. குரு என்ற கிரகம் உச்சம் பெறும். நம்ம போன டைமே பேசியிருந்தோம், சேனலில் பேசும்போது நகை விலை குறைஞ்சிருக்கு வேறு. இப்போ இந்த குரு உச்சம் பெறும், அது ஒன்று. அப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு வருட இறுதியில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிகள், இவை அனைத்தும் நம்மை காக்க ஒரு சில விஷயங்கள் உயர்த்த வந்திருக்கிறது. அப்போ இந்த வருடத்தில் செல்வ கடாட்சம் அதிகரிக்க இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருக்கிறது, மாற்று கருத்தில். அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, மேன்மை பெறும் நிலை உங்களுக்கு எப்பொழுது வரும் என இயங்கிக் கொண்டிருக்கும் ராசி அன்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு வந்துவிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செல்வ கடாட்சம் அந்த இடத்தில் லக்னமாக ஆரம்பிக்கின்றன. இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு தொடங்கினோடனே பார்த்திங்கன்னா சில மாதத்திலே குரு உச்சம் பெறுகின்றன. குரு உச்சம் பெறுவது சும்மா இல்லைங்க. உங்கள் ராசிக்கு வலுவான 4ஆம் இடத்தையும் 10 மற்றும் தொல்லைகள் கொடுத்த 8ஆம் இடம், இது அனைத்தும் இது பண்ணுகின்றன. முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயங்க செல்வ கடாட்சம் அதிகரிக்கும் சூழ்நிலைகள். பொதுவாக ஒரு மனிதனுக்கு பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைம்பாங்க. பொருளை வைத்து பார்க்கின்ற காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு பொருள் செல்வம் இல்லாமல் விரைய செலவு ஏற்பட்டிருந்த நிலைகள் மாறி உங்களுக்கு படிப்படியாக பொருளாதார விருத்தி ஏற்படுகிற சூழ்நிலை வந்துவிட்டன. இந்த நேரத்தில் கையிருப்பு பணம் அதிகரித்து கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டன. இப்போது இடம், வீடு, சொத்து, சுகங்கள் வாங்க அற்புதமாக இருக்கின்றன. அடுத்து மிகப்பெரிய கேள்வி, திருமணம் இருக்கா இல்லையா? பொறுப்பாக இந்த நேரத்தில் தான் பார்க்கணும். இந்த வருடம் ஆரம்பிக்கிற நேரத்தில் திருமண பாக்கியங்கள் உண்டு. அப்போ உச்சம் பெறும்போது திருமண பாக்கியம் இல்லை. குரு அதிசாரத்தில் அக்டோபருக்கு மேலே வருதுங்க. அப்போ திருமண யோகங்கள் வருகின்றன. அப்போ வேகமாக பண்ண வேண்டிய வேகமாக நடக்கும். அந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் உண்டு. அப்போ கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் வேலை சம்மந்தப்பட்டதில் உச்சம். ஏன்னா வேலை சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு வேலையை மாறுதல் செய்யலாமா, புது வேலை கிடைக்குமா, முன்னேற்றம் ஏற்படுமா, என்ன கற்றுக்கொள்ளலாம். இந்த 7 சனி காலகட்டத்தில் உச்சம் பெற்ற சனியானது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க சனி பகவான் பார்வை பெற்று 6ஆம் இடத்தை பாவத் பாவா கான்செப்ட் போய் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேலையில் நிரந்தர அமைப்பு உண்டு. இல்லை அரசாங்க வேலை மற்றும் அரசியல் சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அற்புதமாக இருக்கின்றன. சாதாரண வேலை செஞ்சால் நிரந்தர வேலையாக இருங்க. இப்போ தான் சார் பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாமா வேண்டாமா? உங்கள் ராசிக்கு 10 குறியீடு 12 வரையும் காலகட்டத்தில் முதலீடு செய்து வெறுத்தி செய்ய வேண்டியது. இந்த நேரத்தில் முதலீடு போடுறோம், ஓகே, பெரிய லெவலுக்கு பணம் ஈர்ப்பு வருமா? நிச்சயமாக வரும். ஏன்னா 10ஆம் ஸ்தானத்தில் வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு முதலீடு செய்து படிப்படியாக மேலே நோக்கி வந்துட்டுருக்கீங்க. இந்த நேரத்தில் கூட்டா தனித்தா அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தந்தும் வரும். ஆனால் தொழிலை விருத்தி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள். இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டிய என்ன சார், முக்கியமான விஷயம் என்ன சார் அப்படின்னா, பொதுவாக தேவையற்ற கடனை தேவையானதாக வாங்கணும். 2வது டாக்குமெண்ட், செக்லிஃப் சம்மந்தப்பட்டது தெரியாத இடத்தில் முதலீடு செய்வதோ, தெரியாத இடத்தில் ஒப்பந்தங்கள் போடுவதோ தவிர்க்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள். இந்த நேரத்தில் பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி விஷயங்கள் கண்ணும் கருத்தமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் நிச்சயமாக மேல் நோக்கி வருவீங்க. உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்ற கேது, லாபஸ்தானத்தில் ராகு, இவர்களை சரியான முறையில் கையாண்டால் பொதுவாக இந்த நேரத்தில் இந்த வருடத்தில் நம்ம எந்த வழிபாடு செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வரும். பொதுவாக ராகு கேது பரிகாரங்கள் சர்ப சாந்தி செய்து கொண்டால் உங்கள் லாப நோக்கமாக இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் செய்வது காவல் தெய்வமாக இருக்கலாம். இல்லை சனீஸ்வரை வழிபாடு செய்யும்போது இல்லை காகத்துக்கு உணவு இது மாதிரி வைத்து நிச்சயமாக இந்த வருடம் மேசராசிக்கு உண்டான வருடமாக மாறுகின்ற காலகட்டம் வந்துவிட்டன. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, லட்சுமி கடாட்சம் எங்கே இருக்கின்றன? உங்கள் ராசியிலே இருக்கின்றன. ரிஷபராசி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். பிறக்கும் பொழுதே உச்சத்தில் பிறந்தவர்கள். ஏனால் உங்கள் ராசியில் சந்திரன் உச்சம். அது மட்டுமா, பிறக்கும் காலகட்டத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் 9-10 சந்திரனா சனியாக வருவதால் 9-10 சனியாக வந்துட்டாலே அந்த இடத்துல கோயில், குளங்கள், சங்கங்கள், சபையில் பெரிய இதாக இருக்கும். இந்த ராசிக்கு அட்ராக்ஷன், மற்றவரை கவர்ந்தெழுக்கும் தன்மை உண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி சார் இருக்க போகுது? முதல்ல உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் செல்லும் காலகட்டத்தில் 7 மற்றும் 9 11 பார்க்கிறார். லாபஸ்தானம் பார்ப்பதால் அனைத்திலும் லாபங்க.
இப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. நம்ம வியாபாரம் செய்பவர்களுக்கு கிளைண்ட்டாக இருக்கலாம், இல்லது கணவன் மனைவி அவங்க பார்ட்னர்ஷிப் இது போன்ற பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். திருமணம் இல்லையா, திருமணம் எட்டாக்கனியா என்று நினைத்து கொண்டவர்கள் அது எட்டும் கனி என்று ப்ரூஃப் பண்ணுற மாதிரி திருமண பாக்கியங்கள் ஏற்படுகிற காலகட்டம். ஒரு சிலருக்கு 2வது திருமண வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த நேரத்தில் மிகப்பெரிய பிரச்சனை, அதாவது இது ஒரு கொடிய நோயாக இன்று பரவி கொண்டிருக்கிறது. அது என்னென்னா கடன். கடன் என்ற நோயிலிருந்து மீண்டு வர பிறக்கின்றன. இந்த ராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடனாக வாங்கிட்டு இருந்து அது செக்லீஃப் சம்மந்தப்பட்டு கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்டு இன்றைய காலகட்டத்துக்கு மாட்டிக்கிறாங்க. அது இவங்களுக்கு தான் கடன் வாங்கினாலும் கேட்டால் சொந்த பந்தங்களுக்கு ஏதோ ஒரு உறவுக்காக வாங்கியிருப்பாங்க, நிச்சயமாக மாட்டிக்கிட்டாங்க. அதை மீண்டு வர்றதுக்காக வழி பிறக்கின்றன. ஏன்னால் தனயோகம் பிறக்கும் காலகட்டத்தில் கடன் அடைக்க வழி பிறந்து விடுகின்றன. அப்போ இந்த நேரத்தில் யார் ரொம்ப ரொம்ப முக்கிய கவனம் செய்யணும், மாணவர்கள். இப்போ படிக்கின்ற மாணவர்களுக்கு முக்கியமாக தலையாய பிரச்சனையாக என்ன சப்ஜெக்ட் படிக்கலாம் சார், ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, இல்லை +1 +2வா, டிப்ளமோவா, இல்லை என்ன படிக்கலாம், கவர்மெண்ட் வேலை வாய்ப்புமா? ஒரு சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி கோட்டா வழியில் இன்ஜினியரிங் கிடைக்குமா, இல்லை JEI IIT NITயில் போகலாமா, இல்லை நீட்டு இந்த மாதிரி எக்ஸாம். அப்போ பிறப்பு ஜாதக அடிப்படையில் என்ன அம்சம் இருக்குதுன்னு பார்த்து எடுத்தால் வளர்ச்சியாக இருக்கும். இந்த நேரத்தில் என்ன சார் யோகம்னா குழந்தை பிறப்புங்க. குழந்தை என்பது வரமாக பெற்றவர்கள் பல பேர், ஒரு சிலர் சாபமாக பெற்றாங்களோ, ஏன்னா வரமே எனக்கு கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஏங்கியிருந்த பல பேர் இப்பொழுது குழந்தை வரத்துக்காக இருந்தாங்க. அதுக்குண்டான வழிபாடுகள் தேவை இருந்தாலும் கோச்சாரத்தில் வீரியஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை செலுத்தும் காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் வருகின்றன. சின்ன சின்ன மருத்துவத்தின் மூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க. சரி சார், தொழில் எப்படி சார் இருக்கும்? 10ல் பாவியாவது இருக்கணும்பாங்க. ஏன் பாவியே இருக்கேங்கிற மாதிரி ராகு பகவான் இருக்கார். 10ஆம் இடத்துக்குரிய 11ல் இருக்கும்போது தொழில் சின்ன சின்ன விருத்தி அடைப்படைய வாய்ப்புண்டு. பெரிய லெவலில் டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்புண்டு. வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. இப்பொழுது யாருக்கெல்லாம் இன்சூரன்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட் இதில் யோகம் உண்டு, எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் தீர்வு வர வாய்ப்புண்டு. ஒன்றே ஒன்று கவனமாக இருக்கணும், பொறுமையாக நிறுத்தி நிதானமாக நம்பி வேலை செய்யுங்கள். இந்த வருடம் உங்களுக்கு உண்டான வருடமாக மாறிவிடுகின்றன. மிதுன ராசி அன்பர்களே, விகட யோகம் பெற்ற மிதுன ராசி. மிதுனம் எங்கே இருக்கோ அங்கே சமாதானம் இருக்கும், மிதுனம் எங்கே இருக்கோ அங்கே அறிவாற்றல் இருக்கும். இந்த நேரத்தை கலைக்கு தகுந்த ராசிங்க. மேடை பேச்சு இது மாதிரிலாம் இந்த ராசி ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் இடத்த வாய்ப்பு கிடைச்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தமிழ் புத்தாண்டு முதலாகவே இந்த ராசிக்கு சிறந்த ராசியாக இருக்கும். ஏன்னா முதல்ல ஜென்ம குரு விலகுது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற குருவால் பலவிதமான விஷயங்கள் நடக்கும். முதல்ல 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, நேத்திரம்ங்க. இப்போ குடும்பஸ்தானத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. நிறைய பேர் சார் பணத்துக்காக ஏங்கியது, செல்வ செழிப்பு எப்பொழுது வரும், வீடு இடம் சொத்து வாங்க முடியுமா என்ற எண்ணங்கள் பலதாக இருக்குது. 2ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது கையிருப்பு பணம் அதிகரிக்கின்றன. அப்பொழுது முதலில் தன தானிய விருத்தி ஏற்பட்டு செல்வ கடாட்சியத்தின் மூலம் இடம் வீடு சொத்து வாங்க வாய்ப்புண்டு. இந்த ராசிக்கு ஒரு முறை சொத்து வாங்கிட்டா அடுத்தடுத்த வாய்ப்புகள் பிறந்துடுது. ஆனால் கடனை குறைத்து வாங்கணுங்கிறது முக்கியமான விஷயம். சார் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? நிறைய பேத்துக்கு வேலை இல்லாமல் அவதிப்பட்டீர்கள். வேலை போனது, தன் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள், தவறவிட்ட வாய்ப்புகள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிறக்கின்றன. இந்த வேலையை ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பாக கிடைச்சிருது. அதுதான் இந்த ராசிக்கு. ஒரு சில தொழில் பண்ணிட்டு இருப்போம் சார். 10ஆம் ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை அவிரோதமாக இருக்கும் காலகட்டத்தில் அங்கே சனி பகவானுக்காக நான் ஒரே ஒரு மட்டும் பண்ணணும். சனி இருந்தால் ஆஃபர்னு அர்த்தம். அதுன்னு ஆஃபர் ரேட்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் ஒரு சில ஆஃபர் ரேட்டை போட்டு பிஸ்னஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறது 97 ரூபாய்க்கு நீங்கள் நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணணும். டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸை மாற்றணும். இதுதான். இப்போ இந்த நேரத்தில் சார் பஞ்சமஸ்தானாதிபதி உங்கள் 12ஆம் அதிபதியாக இருக்கார். நிறைய பேர் கலைத்துறையில் இருக்கீங்க. இப்போ புது வாய்ப்புகள் பிறக்குமா? வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது, சினிமா சீரியல் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் வாய்ப்புகள் வருது. ஆன்மீக சம்மந்தப்பட்டது சுற்றுலாக்கள் செல்ல வாய்ப்புகள் வருகின்றன. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார் நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு வரேன், வெளி மாநிலத்துக்கு போகக்கூடிய அம்சம் வந்திருக்கு, போகலாமா? அந்த வயதானவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டான அந்த அருள் கடாட்சம் நிச்சயமாக கிடைக்கின்றன. இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்வி, உடல்நிலையை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா இந்த ராசி உடல்நிலைக்காக செலவு செய்தது எண்ணில் அடங்கா. மாறி மருத்துவ செலவு இந்த மாதிரி செய்து இவங்களுக்கு முடிஞ்சால் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அது இது எவ்வளோ தொந்தரவுகளா அப்படின்றாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா சார் நோய் நொடியிலிருந்து மீண்டு வர, ஏன்னா அவங்க 6ஆம் ஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கும் பொழுது இருந்த தொல்லைகள் விலகி மருத்துவ செலவுகள் குறைந்து அது சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுகின்றன. நிறைய பேர் இன்சூரன்ஸ் உதவிகளாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ராசிக்கு உடல்நிலைகள் சீராகும் வாய்ப்புகள். ஒரு சில வயதானவங்களுக்கு சர்ஜரி பண்ண தள்ளி போட்டே இருப்பாங்க. நிச்சயமாக இந்த நேரத்தில் மருத்துவம் பார்த்தால் உங்களுக்கு மிகப்பெரிய
நல்ல விஷயமாக மாறிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த நேரத்தில் கூட்டு விஷயத்தில் அனுகூலமாக இருக்கும். கூட்டு சம்மந்தப்பட்ட வெற்றி வாய்ப்புகள் உண்டு. கையிருப்பு மட்டும் வச்சிருக்கக்கூடாது, பணத்தை அதை முதலீடு செய்திடணும், இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போகணும். ஆக மொத்தம் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கிறது என்று மாற்று கருத்து அல்ல. கடகராசி அன்பர்களே, எப்பொழுது நல்ல நேரம் பிறக்கும் என காத்திருக்கும் ராசி, பாசமிக்க ராசி. முதல்ல இப்போ தான் சனி பகவான் விலகியிருக்கிறார். அப்போ சனிவாகவே பாதி வெளிச்சம் கிடைத்து விட்டன. உங்களுக்கு இப்போ குரு பகவான் வேறு உங்கள் ராசியை நோக்கி வருகிறார். இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் தொடங்கி குரு பகவான் வரும்போது இங்கே ஒரு கஜ கேசரி யோகம். குரு உச்சம் பெறுவது, உச்சம் பெற்ற கிரகம் நல்லதை செய்ய துணிந்து செயல்படுகின்றன. முதல்ல 5, 7, 9 பார்க்கிறார். நிறைய இந்த கடகராசி அன்பர்கள் வேலையில் ஒரு முக்கியமான முடிவு, வேலை செய்யும் இடத்தில் இந்த தொந்தரவுகள் தொல்லைகள் விலகி வேலையில் உயர் பதவி வருகிற அமைப்பு உண்டு. ஒரு சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா, சார் படிச்சுட்ருக்கோம், கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமா, இல்லை வேறு ஒரு ஜாப் மாற்றினா கிடைக்குமா, இது பர்மனெண்ட்டாக இருக்குமா, அரசு வேலை போன்ற நிரந்தர வேலை வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ண வேண்டிய காலகட்டம் இப்பொழுது. நிறைய பேர் நீட்டு மருத்துவர் ஆகக்கூடிய அம்சம் உண்டு. அப்போ இப்பொழுது வேலை வாய்ப்புகள் யாரோ முயற்சி செய்பவர்கள், ரயில்வே சம்மந்தப்பட்டது, பேங்கிங் செக்டார், குரு உச்சம் இல்லையா, பேங்கிங் செக்டார் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க, உங்கள் ராசிக்கு கிடைக்க வாய்ப்புகள் பறந்திருக்கின்றன. சரி சார், திருமண அமைப்பு எப்படி இருக்கும்? உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு பலம் வந்து விட்டது. திருமண யோகம் உண்டு. கூட்டு ஒப்பந்தங்கள் இதாகிறது. ராகு கேது இருந்து குடும்பத்தை பிரித்து, நாங்கள் ஒரு பக்கம் இருக்கோம், குடும்பம் ஒரு பக்கம் இருந்தது, இப்பொழுது அனைவரும் ஒரு பக்கம் என்ற சூழ்நிலைகளாக வருகிற சூழ்நிலை வந்திருக்குது. பிரிந்த குடும்பங்கள் சேர வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட போகிறவங்க மட்டும் குடும்பத்தை விட்டுட்டு போகிற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு. அது சுப பிரிவாக எடுத்துக்கணும், தவிர மற்றது கவலைப்படக்கூடாது. இப்பொழுது மாணவர்கள் படிக்கின்றவர்கள், சார் வேறு ஒரு காலேஜ் கிடைக்குது, வெளியூரில் போகிறோம், வெளி மாநிலத்தில் போகிறோம், ஆக நிச்சயமாக சைன் பண்ணிடுவேனா, நிச்சயமாக கிடைக்கும். கவர்மெண்ட் கோட்டா வகை கூட கிடைக்க வாய்ப்புகள் வருதுங்க. சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். பிஸ்னஸில் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, சிவில் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க மிகுந்த பாக்கியங்கள், லட்சுமி கலாச்சங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அது அதிகரிக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் முதலீடு செய்யலாமா இல்லது கமிஷன் வகையில் பார்த்துக்கலாமான்னு கேட்டால் கமிஷன் வகையில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. முதலீடு செய்வதில் கவனமாக செய்ய வேண்டிய சூழ்நிலைகள். இப்பொழுது குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வீட்டிலிருந்து படிப்பதா ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறதா, பெற்றோருக்கும் இதே தொந்தரவாக தான் வந்துட்டு இருக்கு. அப்போ நிறைய பெற்றோர்கள் தன் குழந்தைக்காக நினைத்து வருத்தப்பட்டீர்கள். இப்பொழுது குழந்தை கல்வியில் மேன்மை, அவங்களுக்கு உண்டான திருமணம், அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கக்கூடியது. ஆக மொத்தம் கடகம் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. என்னங்க, ஹெல்த் விஷயம் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவு உண்டு, கவனிக்க வேண்டியது உண்டு. இப்போ பொதுவாகவே கோயில் புனித நீராடுதல், வெளியூர் சம்மந்தப்பட்ட போகணும்னு நிறைய பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க. அது தவற விட்டிருந்தால் அந்த புனித நீராடுதல், வெளியூர் சென்று வருதல் முக்கியமாக இருக்கும். உங்கள் ராசி 8ஆம் இடத்தில் கேது தாங்க மெயின். 8ஆம் இடத்தில் துர்கை வழிபாடுகள், சர்ப சாந்தி செய்து கொள்வதல், இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கேள்விகள், 2வது திருமணம் நடக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? நிச்சயமாக இந்த இடத்தில் கடகம் உங்களுக்கு இந்த ராசியில் வருகின்ற உச்சம், இந்த வருடத்தில் இப்படி நடக்கின்ற அற்புதமான இந்த பராபர வருடத்தில் நல்ல சுபகாரியங்கள், அனைத்து நெகட்டிவிட்டியும் போய் நல்லது நடக்க வாய்ப்பு வந்துவிட்டன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, தைரியம் முக்கியமாக இந்த ராசிக்கு இந்த நேரத்தில் தேவைப்படுவது நிர்வாக திறமைங்க. சிம்ம ராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பல சிந்தனைகள் வருது. பல பேர் பயன்படுத்தின ராசி இந்த ராசி தான். அஷ்டம சனி அப்படி இப்படின்னு. சார் என்ன இருந்தாலும் இந்த ராசி ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஃபீனிக்ஸ் பறவையோடு ஒப்பிடுவேன். சாம்பல்லேருந்து மீண்டு வர மாதிரி பல கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வர துணிஞ்சிருச்சு. முதல்ல இந்த ராசிக்கு நல்லது நடக்க போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு அஷ்டமச்சனியை தாக்கத்தை குறைக்க குரு பகவான் இந்த நேரத்தில் தமிழ் வருடப்பிறப்பு ஆரம்பித்து இந்த நேரத்தில் வருது. அதோட இந்த தமிழ் வருடப்பிறப்பத்திலேயே பாதியிலேயே உங்கள் ராசியில் தொந்தரவு கொடுத்த கேது பகவான் விளைகிறார். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் முதல் நடக்குது, மன மகிழ்ச்சி நடக்குது. இந்த நேரத்தில் சுப விரயம் ஏற்படுங்க. சுப விரயம்னா இடம் வாங்குதல், வீடு வாங்குதல், சொத்து சம்மந்தப்பட்டது வாங்க இந்த ராசிக்கு பிறக்குது. இப்போ தான் பயந்துட்டு இருப்பாங்க, அஷ்டமச்சனி வாங்கலாமா வேண்டாமா இல்லையான்னு. இந்த நேரத்தில் யோகம் பிறக்கிறது. நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் பிறக்கும். சார் உலக அளவில் இந்த மாதிரி போர் போயிட்டுருக்க எப்படி சார், இதுதான் கேள்வியாக இருக்கும். ஆனால் வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்தும், வெளி மாநில சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் நன்றாக இருக்கிறது. இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் தவிர விட்டது இந்த ராசி இல்லையா. நிச்சயமாக பார்த்திங்கன்னா என்ன ராசினா, இந்த ராசி அவ்வளோ முயற்சி பண்ணி கடினமாக உழைச்சிருப்பாங்க. திடீர்னு சூழ்நிலை, கம்பெனி சூழ்நிலை சரியில்லை, அந்த மாதிரி மாறி இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த நிலைமை மாறி வேலை கிடைச்சி அதில் முன்னேற்றம் கிடைச்சி பெரிய லெவலில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. சார் நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, இப்பொழுது பிறந்து விட்டன அப்படிங்கிற மாதிரியே வாய்ப்புகள் வந்தாச்சு. இப்போ வேலையில் நிச்சயமாக இருக்கிறது. சார் திருமணம் தான் இந்த ராசிக்கு பல சிம்ம ராசிக்காரர்கள் திருமணத்தில் பல தடைகள்,
திருமண பத்திரிகை அடித்து நின்றவர்கள் பல பேர். பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துடுச்சுன்னு நினைச்சேன் சார் நின்றது. பல ஆண் பெண்கள் அவ்வளோ வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா சார் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா உங்கள் ராசிக்கு என்ன தொந்தரவுனா ராகு கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். இப்போ அடுத்த பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க, ஜாதகத்தில் ராகு கேது இல்லையே, கோச்சார கிரகங்கள் வலிமையானது அவையும் செய்யும். அப்போ அஷ்டம சனிக்கு பரிகாரம் பண்ணுவாங்க, ஜென்ம சனிக்கு பண்ணுவாங்க. ஆனால் ராகு கேதுக்கும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள். சரி, முக்கியமாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சார் ஒரு இடமாற்றம் உண்டு. தொழில் ரீதியாக வீடு ரீதியாகவோ அல்லது பிஸ்னஸ்லேயோ இருக்குது, அதை சாதகமாக பயன்படுத்திக்கணும். இந்த நேரத்தில் மாணவர்கள் நிறைய பேர் வெளிநாட்டு சென்று படிக்க, வேறு ஸ்டேட்டில் சென்று படிக்க, அப்போ ஹாஸ்டல் தங்கி படிக்க யோகம் உண்டு. இப்போ நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அம்சம் உண்டு. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனித்து பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு பிஸ்னஸில் பற்றி நிறைய ஐடியாஸ் வரும். அப்போ அதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, பெரிய முதலீடுகள் பண்ணலாமா, 1-2 முறை யோசித்து மனக்குழப்பம் இல்லாமல் முதலீடு செய்யணும். இந்த நேரத்தில் கூட்டா தனித்து செய்வதே கோச்சாரத்தில் சிறப்பு. இப்போ தனித்தே செய்வது நல்லா இருக்குது. அப்போ பிஸ்னஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஏன்னால் உங்கள் 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு சனியோட பார்வை இருக்கிறது. ஸ்லோ டவுன் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோவாக நடக்கும், ஆனால் நிச்சயமாக நன்றாக நடக்கும். இந்த ராசிக்கு இப்பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டியது குழந்தை பாக்கியங்க. சார் இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் இருக்குமா? நிச்சயமாக. ஏன்னா 4 மற்றும் 6, 4ங்கிறது தாய்மை, 6ங்கிறது பிரச்சனைகள். அப்போ தாய்மையடைய பிரச்சனை இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு பிறக்கின்றன. அப்போ பெற்றோர்களாக இருக்கிற நிறைய பேர் அடுத்த குழந்தை பிறப்புக்கோ இல்லை குழந்தை பிறப்புக்கோ பார்க்கலாம். மருத்துவம் சம்பந்தப்பட்டதெல்லாம் உடல்நிலை சரியாகும். இப்பொழுது 4, 6 அப்படி தொடர்பு வந்தாலே மருத்துவர்னு அர்த்தம். நிறைய பேர் சார் நீட்டில் கிடைக்குமா, இது மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அற்புதமாக இருக்குது. அரசியல் சினிமா சம்பந்தப்பட்ட துறையினருக்கும் யோகம். ஆக மொத்தம் இந்த வருடத்தில் சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டமச்சனி தாக்கம் குறைந்து வெகுவாக நல்ல பலனே வருகின்றன. வளர்ச்சியான பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். முதலில் வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, கடமை உணர்வு மிக்க ராசி இந்த ராசி. கட்டுப்பாடற்ற சிந்தனைகள். இந்த ராசி பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் யோசிக்கக்கூடிய ராசிகள். ஆனால் இவங்களுக்குன்னு சுயமரியாதை இருக்கின்ற இடத்தில் மட்டுமே ஜொலிக்கக்கூடிய ராசியாக இருக்கும். இந்த ராசிக்கு இப்போது பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்லியிருப்பேன், கண்டகச்சனி இருக்குது அப்படி இப்படின்னு பல பயன்படுத்திட்டு இருக்காங்க. முதல்ல நினைக்க வேண்டிய ராசி, இந்த ராசி எங்கே இருக்கோ அந்த இடத்துல திறமை இருக்குது, நல்லவர்கள் இருக்கிறார்கள், டெவலப்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்பொழுது இவங்களுக்கு இந்த வருடத்தில் தமிழ் புத்தாண்டு பிறந்த சில மாதத்தில் குரு பயிற்சி நடக்கின்றன. அப்புறம் ராகு கேது பயிற்சி தமிழ் புத்தாண்டு மிடில் நடக்குது. ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், லாபம். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது லாபங்கள் அதிகரிக்கின்றன. இது சில காலமாக பார்த்திங்கன்னா தன் திறமைக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லாமல் அதுக்குண்டான கௌரவம் இல்லாமல் இருந்த மாறி இப்பொழுது கௌரவம் கிடைக்கும் சூழ்நிலைகள். ராசி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா திருமண பாக்கியத்துக்கு ஏங்கிட்டு இருந்துன்னே சொல்லலாம். ஒரு சிலரில் விருப்ப திருமணமாக காதல் சம்மந்தப்பட்டது இருக்கும். சார் காதல் திருமணம் நடக்குமா, இல்லை உறவில் திருமணம் நடக்குமா, இந்த போன்ற சிந்தனைகள் இருந்தது. இப்பொழுது திருமணம் என்ற ஒரு வரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஆனால் ஒரு வயது வித்தியாசமும் ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் திருமணத்துக்கு பின் யோககரமாக இருக்கும். சார் திருமணம் மட்டும்தானா, ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை? ஏன்னா உங்கள் பஞ்சமஸ்தானத்துக்கு குரு பார்வை வருகிற காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்கு குலதெய்வம் சம்பந்தப்பட்டதுக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எத்தனையோ தடைகள் இருந்தாலும் அத்தனையும் ஒன்றொன்றாக விலகி உங்களுக்கு அருள் கடாட்சம் நடக்கக்கூடியது. புத்திர தோஷத்தில் இந்த ராசி எப்பவுமே ஒன்று இருக்கும். ஆமாம் சார் ஒரு கரு நின்று மிஸ் ஆச்சு, கொஞ்சம் பிரச்சனையாச்சு, இது மாதிரி சொல்லாத இது இல்லை. இப்போ அதிலிருந்து மாறும். இப்பொழுது தலையாய பிரச்சனையாக இந்த ராசிக்கு இருப்பது கடன். கடன் என்று மிகப்பெரிய ஒரு கடன் பெற்ற நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்பாங்க. அது மாதிரி கடனுக்காக இந்த ராசிகள் ஒரு சில சொத்துக்கள் இழந்ததோ, ஒரு சில நகல்ல வாய்ப்பை இழந்ததோ, ஒரு சில பார்த்திங்கன்னா நகை நட்டுக்கள் இழந்து விட்டு இப்பொழுது வருத்தப்படுறாங்க. சார் மீண்டும் பிடிக்க வரம் வந்துட்டு சார், ஏன்னா உங்களுக்கு தனயோகம் உண்டு, பொருளாதார விருத்தி ஏற்படுகிறது, எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எதிர்பாருங்கள்ங்கிற மாதிரி வந்தனால இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் வந்து விட்டனர். புகழ் பெறுகிற நேரம். இந்த நேரத்தில் உங்களுக்கு தனதானிய விருத்தி ஏற்பட்டு இடம், வீடு, சொத்து, தவறவிட்ட சொத்து, தான் பிறந்த ஊரில் எந்த சொத்து தவறவிட்டோம் அதே ஊரில் சொத்து வாங்கணும்னு துணிஞ்சு செயல்படக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டேன். இந்த நேரத்துக்கு சொத்து சுகங்கள் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் அற்புதமாக இருக்குது. ஏன்னா 3ஆம் இடம் எழுத்து சம்மந்தப்பட்டது. அப்புறம் எழுத்து சம்மந்தப்பட்ட காம்படிஷன் எக்ஸாம் அத்தனையும் ப்ரிப்பேர் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அம்சம் உண்டு. பொதுவாக யாரெல்லாம் ஆடிட்டருக்கு சம்மந்தப்பட்டது இருக்கு, ஆடிட்டர், சினிமா சம்மந்தப்பட்ட துறையினர், பத்திரிகை சம்மந்தப்பட்டது, பேங்கிங் செக்டார், டாக்டர், இவங்களுக்கு கோல்டன் டைம் இந்த வருடம். இந்த வருடத்தில் இன்னும் கொஞ்சம் உங்களை அப்டேட் பண்ண வேண்டியது, 7 இருக்கிற சனி அப்டேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஆக மொத்தம் இந்த வருடம் உங்களுக்கு உண்டான வருடமாக காட்சியளிக்கின்றன. துலாம் ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டம் எப்பொழுது பிறக்கும்? இதோ பிறந்து விட்டன. இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு தொடங்கிய உடனே உங்களுக்கு குரு பலனோட ஆரம்பிக்கிறீங்க. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 10ல் குரு பகவான் வருகிறார். ஆகா பயந்துருவாங்க, 10ல் குரு பதவி போச்சேன்னு. 10ல் குரு பதவி மாறுங்கிறத உண்மை. ஏன்னால் 10ல் குரு உச்சம் பெறும்பொழுது திருமணம் இல்லாதவனுக்கு திருமணம் என்ற வாய்ப்பு,
திருமணமாகி குழந்தை பிறப்பில்லாத பேச்சுலர் இருந்தவங்க கல்யாணமான மாதிரி, தாய் தந்தையராக அப்பா அப்படிங்கிறாக ஒரு அமைப்பு, வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற யோகங்கள். அப்போ அடுத்த ஒரு பதவி மாறுகிற சூழ்நிலை வருது இந்த காலகட்டத்தில். என்னென்னா உங்கள் ராசிக்கு 2, 4, 6 இந்த பாகம் 6ஆம் ஸ்தானத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் தாங்க குடும்பஸ்தானம். குடும்பம் அமைவதில் இந்த நேரத்தில் சூப்பராக இருக்குது. நிறைய பேத்துக்கு பணம் கையில் நிற்காது இந்த ராசிக்கு. சார் வருது செலவாகுது, கடைசியில் மாத கடைசியில் ஒன்றும் இல்லை. இதுதான் இந்த ராசியாக இருந்தது. 2ஆம் இடம் வலுப்பற்று கையில் பண அமைப்பு நின்று இவர்கள் தாயின் உடல்நிலைகள் சீராகி இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வந்து முதலில் உங்கள் உடல் சம்பந்தப்பட்டது சீராகும் காலகட்டம். இந்த ராசி படாதபாடு பட்டன்னு சொல்லலாம். சம்பாரித்து விரைய செலவு பண்ணது இது ஒரு வட்டார பழக்கு. இதில் இவங்க தாயின் உடல் உபாதைகள் பண்ணதும் அதிகம். இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் காலகட்டத்தில் மனக்குழப்பங்கள் நிறைய சந்திச்சாச்சு. அப்போ இதுவா அதுவா அப்படின்னு பல குழப்பங்கள், பல பயணங்கள், விரைய செலவுகள். இப்பொழுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தொழில் ரீதியாக அவ்வளோ அபிவிருதமாக டெவலப் பண்ணி தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு செல்வ கடாட்சம் வந்து புகழ் வருகிற சூழ்நிலைகள், சில வெளிநாட்டு பயணங்கள் உண்டு, அது அபிவிருதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு சார் வேலைக்கு முயற்சி செய்தவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு அரசு வேலையாக இருக்கலாம், நிரந்தர வேலையாக இருக்கலாம், முக்கியமாக வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி யோக பலனாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இப்போ தான் கவனமாக இந்த உடல் எடை, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது. சின்ன பசங்களோட சொன்னேன் சார் கொலஸ்ட்ரால் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஆமாம்பாங்க. ரத்தம் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதில் மாறுதல் உண்டு. ரத்த அணுக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு முறை செக்கப் செய்து சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருக்க ராகு பகவான் குறிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு கட்டளையோ ஏதோ ஒன்று கேட்பாங்க, கொடுத்து விடுங்களேன். சரி, இந்த வருஷத்துக்கு எதெல்லாம் சார் ப்ளஸ்ஸு? ஆக மொத்தம் கல்வி சம்மந்தப்பட்ட பெஸ்ட்டாக இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அற்புதமாக இருக்குது. தொழில்துறையில் வளர்த்தி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்டது இப்பொழுது வேண்டாம். அப்பொழுது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது பண்ணலாம், ஆனால் டே ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இந்த ராசினர் கேட்டாலே சொல்லுவாங்க, ஆமாங்க ஒரு பணத்தை இழந்துட்டேன். நிறைய பேர் கிரிப்டோவில் போட்டு போனது, ஷேர் மார்க்கெட் சம்மந்தம் தெரிந்த விஷயத்தை மட்டும் பண்ணணும், தெரியாதை பண்ணக்கூடாத ராசி. ஆனால் சினிமா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்குது. இந்த ராசிக்கு 9-12 புதன் பகவானாக வருகிறார். அப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தந்தை வழி உறவில் இருந்த மன கஷ்டங்கள் மாறுகிறது. நிறைய பேர்த்துக்கு மாணவர்களாக இருக்கிறவர்கள் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா, நல்ல காலேஜ் கிடைக்குமா, நல்ல அமைப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அமைப்பு பிறக்கின்ற வாய்ப்புகள் வந்தாச்சு. இந்த ராசிக்கு ஒரு யோகங்க, தான் இருக்கின்ற வீட்டுக்கு அருகில் இன்னொரு இடம் வாங்க, தான் வாடகை இருக்கிற வீட்டையே வாங்குகிற அம்சம் வந்திருக்கு. ஆக சொத்து சுகம் நிச்சயமாக இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் கோல்டன் இயராக இருக்குது. கவனமாக செயல்படுங்க. உடல்நிலை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விபரீத ராஜயோகம் எங்கே இருக்கும்? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உங்கள் ராசிக்கு நடக்க போகுதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி உச்சம் பெறுகிறார், பஞ்சமஸ்தானாதிபதி உச்சம் பெறுகிறார். முதல்ல இறை அருள் கிடைக்கிறது, மன சந்தோஷம் பிறக்கிறது. இந்த ராசிக்காரங்க பட்ட பதட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. 8ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து குரு மாதிரி அவ்வளோ பதட்டப்பட்டு பொருளாதாரம் நடக்குமா நம்பி ஏமாந்தது இந்த ராசி. ஆனால் இந்த வருஷம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வருது. அடுத்த செல்வ பாக்கியங்கள் நடக்கக்கூடியது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், ஒரு சிலருக்கு திருமணம், ஒரு சிலருக்கு குழந்தை பிறப்பு, சுப தகவல்கள் வருகிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையாமல் சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சார் பொருளாதார ரீதி அவ்வளோ தேவைப்படுது, ஆனால் பத்தலை. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இடம் வீடு வாங்கணும், பல ஆசைகள், பல முயற்சிகள், லோன் கிடைக்காம போனது. அது இல்லாமல் தாயின் உடல்நிலைகள் கஷ்டப்பட்டீங்க. இப்பொழுது என்ன ஆகுதுன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்த அந்த குரு பகவான் உங்கள் 3 மற்றும் 5ஆம் இடத்தை பார்க்கும்போது சுப தகவல்களாக வந்து உடல் உபாதைகள் விலகி நிறைய பேர் இந்த இடம் விற்கணும்னு நினச்சவங்களுக்கு விற்க முடியும். அடுத்த பொருளாதார ரீதியாக இருக்குது. தாயின் உடல்நிலை சீராகும். இப்போ எதில் சார் கவனமாக இருக்கணும்? பொதுவாக உங்கள் ராசிக்கு இப்போ இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் இதிலிருந்து வருகின்ற பணத்தை முதலீடு சரியாக செய்யணும். இப்பொழுது 10ல் கேது பகவான் இருக்கார் இந்த வருகின்ற டிசம்பர் வரைக்கும். அப்போ இந்த டிசம்பர் வரைக்கும் தொழிலை செய்ய, தொழில், ஜிஎஸ்டி இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக செய்யணும். நேர்மையாக செய்து அனைத்தும் சரியாக இருக்கின்றன. இப்போ சின்ன டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் மட்டும் பார்க்கணும். அது ஒரு தொந்தரவு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை சரி செய்து வெளிவரக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கிறது தான் உண்மை. இப்பொழுது நிறைய பேர்த்துக்கு பொதுவாக 6ஆம் இடத்தில் சம்மந்தப்பட்டது. 6ஆம் இடங்கிறது நோயை சொல்லலாம், கடனை சொல்லலாம், வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம். இப்போ நம்ம சொல்கிறது வேலை வாய்ப்பு. சார் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத வாய்ப்பு உண்டு. இந்த ராசிக்கு ஒரு விஷயம் என்னென்னா க்ரியேட்டிவிட்டி இருக்கும், தன்னால் முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு ஆழ்ந்த ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். இப்பொழுது கவர்மெண்ட் வேலை, குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லா இருக்குது. ரயில்வேஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸாம், பேங்கிங் செக்டரில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
ஒரு மேனேஜராக அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்குமா ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ தான் வாய்ப்பு வருது. இப்போ வேலையில் தான் முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் செய்கின்ற வேலைகள் மிகுந்த வளர்ச்சியாகவும் செல்வ கடாட்சியம் ஏற்படுகிற சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் என்ன ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்துக்கணும், உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு சில பணம் சம்பந்தப்பட்டது தெரியாத நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் அல்ல. அதை தெரிந்து செயல்பட வேண்டிய மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தன் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் உடைத்தெறிந்து வாழ்வின் விடைகளை காண நேரம் வந்திருக்கிறது. பொதுவாக இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார். அப்பொழுது இந்த புத்தாண்டு ஆரம்ப காலகட்டத்தில் குருபலனோடு தொடங்கி குரு உச்சத்தோடு இந்த வருடம் நிறைவேறுகின்றன. பொதுவாக இந்த வருஷத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் நிறைய விஷயம் சக்ஸஸ் ஆக போகுது. குரு முழு சூப்பர் பார்வை 2 நாளாம் பார்க்குறார். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானங்க. குடும்ப ரீதியாக பல முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சம்பாரித்து விரைய செலவு நடந்ததுன்னு சொல்லுவாங்க. தன் எண்ணங்கள் நிறைவேறலைன்னு சொன்னது இந்த ராசிகள். இப்பொழுதுதான் முக்கியமாக நிறைய பேர் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைய வாய்ப்புண்டு. பூர்வீக ரீதியான சொத்துக்கள், பூர்வீக ஊரில் ஒரு கௌரவம் அந்தஸ்து கிடைக்க வழி பிறந்து விட்டன. 8ஆம் இடம்ங்கிறது 8ஆம் இடத்துல இருக்க தப்பு இல்லையா? என்ன நடக்கும் பாருங்கள். பொதுவாக 8ஆம் இடங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட், 8ஆம் இடம் இன்சூரன்ஸ், எல்ஐசி சம்மந்தப்பட்டு இது போன்ற விஷயத்தில் அபிர்விதமாக இருக்கின்றன. நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தான் குழந்தைங்களுக்கு நம்ம உண்டியில் சேர்த்து வைங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது விபத்து சம்மந்தப்பட்டதுக்கு பரிகாரமாக செய்ய வேண்டியது. அப்போ திருமணம் இருக்கா இல்லையா இந்த கேள்வி. பொதுவாகவே குருபலனோடு தொடங்குது. போன வருடம் ஃபுல்லும் குருபலன் இருந்தது. அப்போ திருமணம் அமையாதவர்கள் அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா அக்டோபருக்கு மேலே தான் குரு அதிசாரத்தில் வருகிறார். அதிசார குரு என்பது திடீர்னு திருமண வாய்ப்புகள், திருமண யோகங்கள் கொடுக்கிறார். அப்போது பார்த்துக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் தான். இப்பொழுது வேலை வாய்ப்பும் பொருளாதாரத்துக்கும் சூப்பராக இருக்குது. திருமணத்தில் கவனம். இப்பொழுது இன்னொரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் காலகட்டத்தில் 12ங்கிறது பார்த்திங்கன்னா முதலீடு, 17ங்கிறது வெளிநாடு, 11 கும்பாபிஷேகங்கள். அப்போ அவங்களுக்கு கோயில் கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மருத்துவமனைகள் சம்மந்தப்பட்ட செலவினங்கள் குறைக்கின்ற காலகட்டம். இந்த ராசி சில காலகட்டமாக வீடு பராமரிப்புன்னு பண்ணிகிட்ருக்கு. வண்டி காரோ பைக்கோ வச்சுருக்கு மாறி மாறி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு போயிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் சரியாகி இப்பொழுது செலவினங்கள் குறைகிறது. பொதுவாக தாயின் தந்தையின் உடல்நிலை கவனிக்கணும். என்ன சார் எப்போ சொல்கிறீங்கன்னா நிச்சயமாக, ஏன்னா சனியோட பார்வை, சனியோட அமைப்பு 4ஆம் வீட்லையும், கேதுவோட அம்சம் அங்கே இருக்கிறனால உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தாய் தந்தையரை கவனித்து கொள்ள வேண்டிய ராசி தனுசு ராசி. சரி சார், வேலை விஷயங்கள் எப்படி இருக்கும்? உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி நல்ல ஸ்தானத்திலே இருக்கார். அப்போ குரு பகவானும் நல்ல ஸ்தானத்தில் நிறைய பொருளாதார ரீதியாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. ஆனால் என்ன, தன் பூர்வீக ஊரை விட்டு வெளியூர் செல்ல வேண்டிய வரும். தான் இருந்த இருப்பிடத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலையும் தனுசு ராசிக்கு வருகிறது. நிறைய பேர் வீடு வச்சுருப்பாங்க, அந்த வீடை வாடகைக்கு விட்டு வேறு வீடு மாற, அப்போ வண்டி வாகனம் இருந்தாலும் வேறு இடத்துக்கு மாற, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாற இந்த ராசிக்கு வழி பிறந்திருக்கிறது. இந்த தனுசு ராசிக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்டதில் முடிவை முக்கியமாக கவனித்து எடுக்க வேண்டியதுங்க. உங்கள் ராசிக்கு 5க்குரியவர், அவரே 12க்குரியவர். அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸோ கல்வி ரீதியாக வெளிநாடு சம்மந்தப்பட்டது பார்த்து எடுங்க. இந்த நேரத்தில் குழந்தைகள் டிசிஷன் தான் பர்ஃபெக்டாக எடுக்க வேண்டிய ராசி. எப்பொழுதுமே தனுசுக்கு நம்ம சொல்லுவோம், சுகர் ப்ரெஷர் இந்த இயற்கையாக வர வாய்ப்புண்டு. அதில் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தால் கரெக்டாக அந்த ஆன்ஜியோன்னு சொல்ல வந்துடும். இப்போ இந்த நேரம் ஹெல்த் விஷயத்தை பார்த்துக்கங்க. சார் எது பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன கடவுள் வழிபட்டால் நல்லாயிருக்கும்? நிச்சயமாக மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணிவிட்டால் நிச்சயமாக அற்புதமாக இருக்கும். சென்னையில் இருக்க கபாலீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அற்புதமாக இருக்கின்றன. வாய்ப்பு இருந்தவங்க போயிட்டு வந்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த வருடம் ஒரு தற்காப்பு வருடமாக மாறி சிறந்த விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய புண்ணிய விஷயமாக மாறிடும். ஆக மொத்தம் இந்த வருடத்தில் உங்கள் கையில் நிறைய விஷயங்கள் உள்ளன. மகர ராசி அன்பர்களே, இந்த மகத்துவமான வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்காகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு உச்ச குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில். 7ஆம் இடம்னா என்ன சார்? நிவர்த்தி ஸ்தானங்க. தன் வாழ்வில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு அனைத்தும் நிவர்த்தி அப்படிங்கிறது. சார் உங்களுக்கு இப்பொழுது 7ஆம் இடங்க கூட்டு திருமணம் சம்மந்தப்பட்டது, 2வது குழந்தைகள், வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது, ஒப்பந்தங்கள். அப்போ இதெல்லாம் ஒரு முன்னேற்றம் கொடுக்க போகுது இல்லையா? முதல்ல கூட்டு சம்மந்தப்பட்டதை பார்த்துக்கும். நிறைய இந்த ராசிக்காரர்கள் சில வருடமாக நட்பு ரீதியாக சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிந்தீர்கள். கணவன் மனைவி ஆல்ரெடி இருப்பவங்க, கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம், சின்ன பிரிவினை இருந்தது. அது சுப பிரிவினையாக இருந்தது ஒரு சிலருக்கு மட்டும். அப்போ இது எப்படி சார் போகும்? அவங்களுக்கு ஒரு தேர்வு காண வேண்டிய சூழ்நிலைகள். குழந்தை பிறப்புக்காக பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்திருக்கும், இன்னொரு குழந்தைகள் தவிர்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எப்போ சார் அந்த தவிப்பிலிருந்து வெளியே வருவோம், அதுக்குண்டான வழிவகை பிறக்கின்றன. ஆக மொத்தம் உங்களுக்கு குரு முழு சுபர் பார்வையாக வீட்டில் சுபர் தகவல்களாக நல்ல லாபகரமான சூழ்நிலை வந்திருக்கிறது. இப்பொழுது இந்த ராசிக்கு என்னென்னா
ஊரின் தெற்கு பகுதியில் ஒரு இடமோ வீடோ அமையும். அப்போ பொதுவாகவே இருக்கிறவங்களுக்கு இந்த ஊர் பாருங்கள் சவுத்து சைடு, ஆனால் சவுத்துங்கிறது ஒரு முக்கியமான இதாக இருக்கும். அந்த இடத்துல இவங்களுக்கு சொத்து சுகங்கள் வாங்க ஒரு அமைப்பு வருகின்றன. இப்போ இவங்களுக்கு என்ன நடக்கும்னா, சார் ஆல்ரெடி ஒரு இடம் வீடு இருக்குது, அதை கொடுத்துட்டு வேறு பக்கம் மாற்றலாமா, அது போன்ற எண்ணங்கள், இல்லை புதுசாக வாங்கலாமா, அரசு வகையில் ஹெல்ப் கிடைக்குமா, இது போன்ற எண்ணங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த ராசி எதில் சார் கவனமாக இருக்கணும்? கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்கணும். அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய பேர்த்துக்கு இந்த ராசி அவ்வளோ சிறப்பாக இல்லை. நிறைய நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட பிரபங்களே உதாரணமாக காட்டலாம். அப்போ இந்த மகர ராசியாக இருப்பவங்களுக்கு 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் வருவதால் அரசியல் சம்மந்தப்பட்டதை பார்த்து மற்ற லக்னாம்சம் மற்றதை மட்டும் சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த நேரத்தில் நிறைய பேர் கேட்குறீங்க, அதை பார்த்து தான் செயல்படுத்த வேண்டியது. உங்களுக்கு தொழில்துறையில் டெவலப் ஆகணும்னா உங்களுக்கு குலதெய்வ அம்சமும் குழந்தையினோட பேர் வைக்கிறதோ இல்லை குழந்தையோட கடவுள் வழிபாடோ உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் அந்த ஃபோட்டோ வைத்து நெய் தீபம் ஏற்றி வந்தால் மட்டும்தான் டெவலப் ஆகும். எப்பொழுதுமே உங்கள் குலதெய்வ அருள் உங்களுக்கு தொழிலுக்கு தேவைப்படுகின்றன. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தொழில் செய்யும் இடத்துல ரொம்ப நீட்டாக இருக்கணும். அது ஏன்னா அங்கே சுக்கிரன் அம்சம் லட்சுமி கடாட்சத்தின் மூலம்தான் உங்கள் தொழிலை வளர்த்து எடுக்க முடியும். பொதுவாக 6ஆம் இடம் 6 வரும்போது நிறைய பேர்த்துக்கு இந்த மகராசி பூர்வீகத்தை விட்டு வெளியே தான் இருக்கீங்க. ஆமாம் சார், பூர்வீகத்தில் வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கோம், வெளி மாநிலத்தில் இருக்கோம், பூர்வீகத்துட்டு வெளியூரில் இருப்பவர் சிறப்பாக இருக்கிறீர்கள். பொதுவாக இந்த ராசிக்காரங்க கம்யூனிகேஷன் இஸ் த பெஸ்ட், இவங்க ஸ்கில்னே சொல்லலாம். வாக்குப்பளிதத்தால் பலதும் சாதிக்க வந்திருக்கீங்க. ரியல் எஸ்டேட் யோகம் உண்டு. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. ஆக இந்த வருடம் உங்களுக்கு உண்டான வருடமாக இருக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, குபேர யோகம் எப்பொழுது கிடைக்கும் என ஏங்கிக் கொண்டிருக்கும் ராசி இந்த ராசி தான். பொதுவாக இந்த ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரு பலனோடு தொடங்குது. அப்போ இந்த ராசி பார்த்திங்கன்னா 7.5 சனி இருக்கா இல்லையா, இந்த ராசிக்கு அதுவும் உண்டு. அப்போ எப்படி சார் இந்த வருடம் இருக்க போகுது, அதை பற்றி தான் பார்க்கணும். முதல்ல குரு உச்சம் பெறும் சூழ்நிலை சில மாதத்தில் வந்துடும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு உச்சம் பெற்று உங்கள் ராசிநாதையை பார்க்கும் காலகட்டத்தில் புகழ் உச்சிக்கு செல்லும் ராசி கும்பராசி. அப்போ இந்த ராசி பார்த்திங்கன்னா பாப்புலாரிட்டி கிடைக்கும், புது புது ஆப்பர்ச்சுனிட்டிகள், திடீர்னு நிறைய வாய்ப்புகள் பிறக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பல பக்கம் கான்டாக்ட் வரும். இந்த ராசி எப்பொழுதுமே சோஷியல் மீடியா, இன்றைய காலகட்டத்தில் சோஷியல் மீடியா, அன்றைய காலகட்டத்தில் நோட்டீஸ் விளம்பரங்கள் மூலமே ஜெயித்தது இந்த கும்பராசி. ஏனென்றால் 10க்குரிய 3க்குரியவரும் ஒரே செவ்வாயாக வருகிறார். 3ங்கிறது பப்ளிசிட்டின்னு அர்த்தம். அப்போ சோஷியல் மீடியாக்கள் மூலம் இன்றைய காலகட்டத்தில் வளர்த்திருக்க வேண்டியது. வேலையாட்கள் சரியாக அமைத்து கொண்ட தொழிலில் இந்த கும்பராசி ஜெயித்து கொண்டே இருக்கின்றன. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் வேலை எப்படி சார் இருக்கும்? எங்கே உங்கள் 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுது, வேலை நல்லா இருக்குன்னு எப்படி கேட்குறது? புகழ் பெற்ற பாப்புலரான இடத்துல சென்று வேலை செய்யக்கூடிய அம்சம் உண்டு. ஆனால் அந்த வேலை எடுத்த சம்பளம் சூப்பராக இருக்கும், புகழ் இருக்கும், எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். அதை மாற்று வழி இல்லை. இதில் ஒன்றே இந்த ராசிக்கு சொல்வேன், கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா குருவும் சந்திரனும் 6க்கு 8 வருது. இது பேர் சகட யோகம். சகட யோகம் திடீர்னு மாறிடும்போம். அப்போ வேலை செய்யும் இடத்துல கண்ணும் கருத்தமாக செய்ய வேண்டியது. சார் குழந்தை பாக்கியத்துக்கு இந்த ராசிக்காரங்க ஏங்குனது பல பேருங்க. இந்த ராசியிலே ராகு பகவான், அதற்கு திரிகோணத்தில் குரு பகவான் இருந்து குழந்தை சம்மந்தப்பட்டது. சார் ஐவிஎஃப் ஐயுஏ குழந்தை பாக்கியம் இருக்குமா, தத்து கிடைக்குமா? பொதுவாக கும்பராசி இந்த மாதிரி தவிச்சிட்டு இருந்தீங்க. பொதுவாக இந்த ராசிக்கு குழந்தை பாக்கியத்துக்காக கேட்கும்போது சஷ்டி விரதம் இருந்து சஷ்டி வழிபாடு இல்லை மடிப்பிச்சை கேட்டு இது மாதிரிலாம் பண்ணும்போது குழந்தை பாக்கியங்கள் வருகின்றன. இப்பொழுது நீங்கள் ராகுக்கேதுக்கு உண்டான சர்வசாந்தி பண்ணியும் குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான அமைப்பு உண்டு. இதை முக்கியமாக பார்க்க வேண்டியது. இப்போ திடீர்னு ஒரு கோல்டன் டைம் கிடைக்குது. என்னென்னா திடீர்னு காரு வண்டி வாகனம் ஏதோ ஒன்று அமையுது. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சொத்து சம்மந்தப்பட்டது வாங்குறீங்களோ இல்லையா போய் பார்த்துட்டு இருக்கோம் அந்த கும்பராசியை. சார் இது என்ன ரேட்டு, இது என்ன ரேட்டுன்னு. அப்போ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். குறிப்பாக நான் முதல்ல பூர்வீக ரீதியான சொத்துக்கள் வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. பூர்வீகத்திலிருந்து ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். இல்லை சார் எனக்கு பூர்வீக சொத்தே இல்லைன்னா பூர்வீக ஊரில் சொத்து அமைகின்ற வாய்ப்பு இருப்பதால் அங்கே முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அங்கே உங்களுக்கு சொத்து சுகம் அமைந்து அடுத்த வளர்ச்சியை நோக்கி போக வாய்ப்பு உண்டு. இப்பொழுது ஆல்ரெடி இருக்கிற சொத்து சம்பந்தப்பட்டதில் கவனம் செலுத்த வேண்டியது. உங்கள் 11ஆம் இடத்தில் குரு பகவான் இப்பொழுது உச்சம் பெறுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கின்றன. இப்பொழுது உங்களுக்கு நிறைய பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யலாமா? ஏனால் நிச்சயமாக உங்கள் 12ஆம் அதிபதி நல்ல ஸ்தானத்தில் போய் வெளிநாட்டு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக இந்த ராசி கவனிக்க வேண்டியது உடல் எடை குறைக்கணும், உடல் நலத்தை கவனிக்கணும். பெண்களாக இருப்பவங்க வயிறு அப்டமன் சம்மந்தப்பட்டது கவனம். இங்கே தாங்க தொந்தரவு பண்ணிக்கும். சார் நல்லது எத்தனை இருந்தாலும் இது கவனமாக இருக்கணும். அடுத்து குறிப்பாக இந்த ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டமாக மிகப்பெரிய ஒரு தலைவர்கள் மிகப்பெரிய மத குருமார்களை சந்திக்க வாய்ப்புகள் பிறக்கின்றன. அப்பொழுது நீங்கள் எப்படி இது நடக்க போகிறீங்கன்னா பார்க்கணும். அப்போ அரசியல் யோகங்கள் இந்த ராசிக்கு இந்த வருடம் கணிசமாக சூப்பராக இருக்குது. இந்த வருடத்தில்
இந்த சகட யோகத்தை தவிர மற்ற அனைத்தும் யோக பலனை குறிக்கின்ற வருடமாக இருக்கின்றன. முதல்ல வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு வருடம் எப்படி இருக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் ராசி இந்த ராசிங்க. அதாவது புகழின் உச்சத்துக்கு வருவோமா, இல்லை இருக்கிறத கரெக்டாக இருக்குமா, ஜென்மசனியில் படாதுபாடுபட்டீர்கள். ஆனால் இறைவன் கோச்சார கிரகங்கள் நகர்ந்து செல்லும் காலகட்டத்தில் குரு பலன் வருகின்றன. தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் சரி செய்ய வாய்ப்புகள் பிறந்துட்டன. முதல்ல இந்த ராசி நம்பி ஏமாந்தது, ஒரு சில சொல்லக்கூடாத விஷயங்கள் சீக்கிரட்டை சொல்லி மாட்டினது, கையிருப்பு பணத்தை கரைத்தது, இது போன்ற பல விஷயத்தை சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இப்பொழுது முதல்ல இந்த ராசிக்கு தன்னம்பிக்கை பிறக்குது. அதிர்ஷ்டங்கள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டங்கள் தன்னம்பிக்கையும் தன் குழந்தைகள் மூலமாக, தன் உற்றார் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் பிறக்கின்றது. வாய்ப்பு சார், இப்போ திருமண யோகம் இருக்கா இல்லையா? நிச்சயமாக திருமண பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது. குருபலன் வந்தாச்சு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை சனியும் பார்க்கறனால, சனி பார்க்க அந்த இடத்தில் நிச்சயமாக நடக்கும். அப்போ திருமண பாக்கியங்கள் வருகிற சூழ்நிலை வந்தனால, திருமணமே இல்லை என்று சொல்லப்பட்ட ஆண் பெண்கள் கூட சரியான பரிகாரங்கள் செய்து பண்ண வேண்டிய அம்சம் உண்டு. ஆனால் ஒன்று கவனிச்சுக்கணும். இப்போ கோயிலில் கல்யாணம் வைக்கணுமா, மண்டபத்தில் வைக்கணுமா, அது முக்கியங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கோயிலில் கல்யாணம் வைக்க வருது. ஏன்னா 7ஆம் இடம் இயற்கையாக பாதகம். அந்த குருவோட பார்வை அங்கே இன்னும் இல்லை. ஆனால் குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. அப்போ கோயிலில் வைக்க வேண்டிய சூழ்நிலைகள், கோயிலில் திருமணம், நிறைய பேர் சிறப்பாக இருக்காங்க. இந்த ராசி எப்போவுமே செக்லிஃப்ட் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி விஷயத்தை கையெழுத்திடுதல், கைரேகை சம்மந்தப்பட்டது கவனமாக பயன்படுத்த வேண்டிய ராசி. ஆனால் இப்போ நடக்க யோகம் என்னென்னா, உங்கள் குழந்தைகள் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. அவங்களோட செல்வ சம்மந்தப்பட்டது அது அபிர்விதமாக இருக்குது. சார், நிறைய பேர் வேலையை மாற்றணும்னு எதிர்பார்த்தது ராசி இந்த ராசி. ஏன்னா வேலையில் அவ்வளோ ஒர்க் செஞ்சுட்டு அதுக்கு ஒன்றான அங்கீகாரம் இல்லை. இப்பொழுது வேலையில் மாற்றம் உண்டு, வேலையில் அதிக வளர்ச்சி உண்டு. ஆனால் இப்பொழுது புதிய டெக்னாலஜி கற்றுக்க வேண்டிய காலகட்டம். சனிச்சந்திரன் புணர்ப்புங்க கற்றுக்க வேண்டிய விஷயம் அர்த்தம். நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்கிறீங்க. இப்போ இதிலிருந்து பரிகாரமாக, வாழ்வியல் பரிகாரமாக நான் எப்பவுமே சொல்கிறது, காகத்துக்கு உணவித்தல், வீட்டில் ஒரு செடி கொடிகள், விவசாயம் சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது, விவசாயம் சினிமா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இருந்துடும். இந்த நேரத்தில் வேலையில் முக்கியத்துவம் கொடுத்து வயிறு சம்மந்தப்பட்டதில் கவனமாக பாருங்கள், அதுதான் முக்கியம். சார், பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? பிஸ்னஸில் உங்கள் 10க்குரியர் உச்சம் பெற்றிருக்கார். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் பிறக்கின்றன. பிஸ்னஸில் கூட்டு இல்லாமல் தனித்து செயல்படுத்த வேண்டியது. ஆனால் முதலீடுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்திருப்பதால் கவனித்து சின்ன சின்ன முதலீடுகளாக சேர்த்து டெவலப் ஆக வேண்டிய வாய்ப்புகள் இருந்தாச்சு. உங்களுக்கு இப்பொழுது 2/9க்குரியவராக செவ்வாய் வருகிறார். செவ்வாய் பகவான் வலு பெறுவதற்காக முருகர் சம்பந்தப்பட்டது, பகவதி சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் செய்துவிட்டால் நிச்சயமாக இந்த தொந்தரவு தொல்லைகள் விளையலாம். சார், சனீஸ்வரர் தீபம் போடலாமா? நிச்சயமாக போடலாம். ஏனென்றால் இது சனீஸ்வரருக்கும் போடலாம், காகத்துக்கு உணவிடுதல், இது ரெண்டுமே அதோட அம்சம்தான். ஆக இந்த வருடத்தில் உடல்நிலையை கவனமாக பார்த்து வேலையில் முக்கியமாக செயல்பட்டு விட்டால் இந்த வருடத்தில் இருக்க தொந்தரவுகள் வேலைக்கு சிறந்த வருடமாக அமைய இறைவன் துணை நிற்பான்.